ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பாவின் கைகளை தொட்ட உனக்கு இன்னும் சரியாக அரை மணி நேரத்திற்குள்ளாகவே மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தி அதுக்கப்புறம் 1 மணி நேரத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடையும் அளவுக்கு ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி தரதான் வந்திருக்கேன். எப்போதும் அடுத்தவங்களை குறை சொல்லிட்டும் விமர்சிப்பதையுமே வேலையாக கொண்டு வாழும் மனிதர்களுக்கு மத்தியில் நீ யார் மனசும் நோகும்படி எதையும் பேச வேண்டாம். யாராவது நல்லது செஞ்சா அவங்கள நல்லபடியாக பாராட்டு, அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்து உற்சாகப்படுத்து. யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா அதே குத்தி காட்டி குறை சொல்ல வேண்டாம். அதே போல் உன் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கும் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் மீதும் நீ எதுக்கெடுத்தாலும் சந்தேகப்படாத. ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக நடந்துருச்சு, நீ தோற்று போயிட்டனா உன்னுடைய தோல்விக்கு அடுத்தவங்களை காரணமாக காட்டிக்கிட்டே இருக்காத. எல்லார் மீதும் அக்கறை கொண்டு வாழும் உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சாயப்பா சரி செஞ்சு கொடுத்துருவேன் நம்பு. உன் நல்ல குணத்துக்கும் நல்ல மனசுக்கும் இந்த சாயப்பாவே உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன். எல்லாருக்கும் வழங்கப்பட்டிருக்குது வெறும் 24 மணி நேரம்தான். நீ அதை பொழுது போகலை நேரம் போதலன்னு இப்படி இருவிதமான மனிதர்கள் வாழும் பூமியில தானே அந்த 24 மணி நேரத்தை அனுபவித்து வாழ்ந்துகிட்டு இருக்க. ஒரு சிலர் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் நேரத்தை நேர்மறையாக ஆக்கப்பூர்வமாக உழைப்புக்கும் முயற்சிக்கும் பயன்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு 24 மணி நேரம் போத மாட்டேங்குது. ஆனால் ஒரு சிலர் சும்மாவே உட்காந்து பொழுத போக்கி தொலைக்காட்சிகளிலும் தொலைபேசியிலும் நேரத்தை செலவிட்டு விளையாடி பொழுதுபோக்குகளிலேயே அதிகமாக கவனம் செலுத்தி பொழுதே போக மாட்டேங்குதுன்னு புலம்புறவங்களா இருக்காங்க. இதில் 2வது நபராக நீ இருக்க வேண்டாம். முதல் ஆளாக எல்லாவற்றிற்கும் நேரத்தை ஒதுக்கி சரியாக செலவிட்டு வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்காக செயல்படணும். அப்படி நீ இருக்கும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைச்சே தீரும். அடுத்து என்ன செய்யணுங்கிறத யோசித்து திட்டம் போட்டு அதற்கான செயல்களை நீ சரியாக செய்தாலே கண்டிப்பாக உன் வாழ்க்கை மேம்படும். ஒவ்வொரு நாளும் நீ புது புது விஷயங்களை கற்றுக்கோ. நீ மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க பிரார்த்தனைகளை எல்லாம் இந்த சாயப்பா கண்டிப்பாக உனக்கு நடத்தி கொடுப்பேன். உனக்கான சரியான வழிகாட்டியாக இந்த சாயப்பா இருந்து உன் வாழ்க்கையில் சந்தோஷங்களை கொண்டு வந்து கொடுக்குறேன். என் செல்லமே, உழைப்பை மதிக்கணும், வேலை செய்கிறவங்களையும் மதிக்கணும். வீடோ வெளியிலையோ யார் வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க தயாராகு. எல்லாரையும் மதித்து எல்லார்கிட்டையும் அன்பாக பாசமாக பொறுமையாக பேச கற்றுக்கோ. உன்னுடைய வளர்ச்சியும் உன் வாழ்க்கைக்கான உயர்வும் உன்னுடைய உழைப்பில் தான் இருக்குது. உழைப்பு தானே வெற்றிக்கான மூலதனம். தொடர்ந்து விடாப்பிடியாக உறுதியாக சலனம் இல்லாமல் முயற்சி செய். நீ விரும்பியதை எல்லாம் விரும்பியபடியே இந்த சாயப்பா உனக்கு நடத்தி கொடுக்கிறேன். உன் உடம்பையும் மனசையும் நீ எப்போதும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். ஏன்னா உடம்பு இருந்தால் தானே உயிர் நல்லபடியாக நல்ல ஆரோக்கியத்தோட வாழ்க்கையை வாழ முடியும். அதனால் உடம்பையும் மனசையும் உறுதியாக வச்சுக்கோ. உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கணும், மனசும் நல்லா தைரியமாக தெம்பாக இருக்கணும். எப்போதுமே உன் மனசில் நேர்மறையான எண்ணங்களை வச்சுக்கிட்டு ஆக்கப்பூர்வமான நல்ல செயல்களை செஞ்சினா அது உன் வாழ்க்கையில் இன்னும் உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் அல்லவா. இந்த சாயப்பா உன் கூடவே தான் இருக்கேன். உன்கிட்ட உதவி கேட்டு வர்றவங்களுக்கு உன்னால் முடிஞ்ச உதவியை நீ செஞ்சினா நான் கண்டிப்பாக அதற்குரிய நல்ல பலனை உனக்கு கொடுப்பேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ ஒருபோதும் நேர்மையை விட்டு விலகாதே. என்ன ஆனாலும் உண்மையை மட்டுமே பேசு. உன்னுடைய வேலையை விருப்பத்தோடு நேசித்து செய். அது பிடிக்கலை, இது பிடிக்கலை, அது கஷ்டமாக இருக்குது, இது இப்படி இருக்குன்னு வேலையையும் வாழ்க்கையையும் குறை சொல்ல வேண்டாம். கூட இருக்கிற மனிதர்களை மதித்து அவர்களுடைய உணர்வுகளை மதித்து நடக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. நீ வாழ்க்கையில் முன்னேறதுக்கு கண்டிப்பாக நான் வழிகாட்டுறேன். உன்னை நீயே மேம்படுத்தி கொள்ள தயாராகு. கிடைக்காத ஒரு விஷயத்துக்காக கிடைச்ச பல விஷயங்களை தொலைச்சிட வேண்டாம். ஏற்கனவே உனக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களுக்காக நீ எப்போதும் நன்றி சொல்லும் மனோபாவத்தோடு இரு. இன்னும் நான் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்குறேன். எப்போதும் என்னுடைய நாமத்தை உச்சரிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நானே துணையாக இருந்து பாதுகாப்பேன் என் செல்லமே. இப்போதைய சூழ்நிலை கஷ்டமாக இருப்பதாக நினச்சி வருத்தப்படாதே. கூடிய சீக்கிரம் காலமும் மாறும், உன் வாழ்க்கையும் மாறும். கர்ம வினைகளை கஷ்டப்பட்டு வாழ்ந்து அனுபவித்து கொண்டிருக்கும் உனக்கு துயரங்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து சந்தோஷமான வாழ்க்கையை நான் அமைச்சு தரப்போகிறேன்.
உன்னால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இரு. ஒரு பணம் தேவைப்படுறவங்களுக்கு கொஞ்சம் காசோ பொருளோ அல்லது நல்ல ஆறுதல் வார்த்தைகளையோ கொடுக்க பழகு. அன்பாக இருந்தாலும் சரி, ஆறுதலாக இருந்தாலும் சரி, உன்னால் என்ன கொடுக்க முடியுமோ அதை உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீ கொடுக்கும்போது, அவங்க மனசார சந்தோஷப்படும் போது, அது உனக்கான நன்மையாக பல மடங்காக உன் வாழ்க்கையில் உனக்கு திரும்ப கிடைக்கும். அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரம் போல இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக நான் உனக்கான அத்தனை செல்வங்களையும் அள்ளி கொடுப்பேன் என்று செல்லவே. என் கையை தொட்ட உனக்கு இந்த கைகளாலேயே என் கஜானாவிலிருந்து உனக்கானதை அள்ளி கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு நாளும் உற்சாகமான எண்ணங்களை மனசில் வச்சுக்கிட்டு செயல்பட ஆரம்பி. நேற்று நடந்த விஷயங்களை மறந்துட்டு இந்த புதிய நாளை என்னிடம் ஒப்படைச்சிட்டு உன்னால் இன்னைக்கு என்ன செய்ய முடியுமோ அனைத்தையும் சிறப்பாக செய்ய பழகு. கொஞ்சம் பொறுமையாயிரு. யார் மேலேயும் கோவப்படாத. பொறுமை உள்ளவர்களும் இறக்கப்படுபவர்களும் ஒரு நாளும் தாழ்ந்து போக மாட்டாங்க என் தங்கமே. இந்த சாயப்பா கண்டிப்பாக உன்னை உயர்த்தி வைப்பேன். வெற்றி சிம்மாசனத்தில் உன்னை உட்கார வைப்பேன். உன் வாழ்க்கையில் உனக்கு எது ஆழமான வழியை தருகிறதோ அதுதான் உன்னை வலிமையாக்கும். நீ வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுறேன். உன்னுடைய துன்பம், வலி, வேதனை என அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை உயர்த்தி மேம்படுத்தி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னை பக்குவப்படுத்தி உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் நான் ஒப்படைச்சிடுறேன். நீ அமைதியாக இருந்தாலே கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். இப்போதைக்கு பொறுமையாயிரு. அடுத்து என்ன நடக்கும்னு கற்பனை செஞ்சு பயந்துக்கிட்டே வாழ வேண்டாம். ஒவ்வொரு நாளையும் மிக சிறப்பாக சரியாக வாழ்ந்துடு. முழு மனசோட என்னை சரணாகதி அடைஞ்ச உனக்கு தர வேண்டிய அனைத்தையும் சிறப்பாக நான் செஞ்சு கொடுக்குறேன். உனக்கான அழகான சிறப்பான எதிர்காலம் உன் வாழ்க்கையில் வந்து சேர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. உன் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் குறைந்து வறுமை நீங்கி செல்வம் பெருகும். உன் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். பல வழிகளில் இருந்து பணம் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. அடுத்தடுத்து பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நான் உனக்கு கொடுக்குறேன். ஒவ்வொரு நாளும் நான் உனக்கான ஒரு பொன்னான வாய்ப்பை உருவாக்கி தருவேன் என் செல்லமே. நான் உனக்கு கொடுக்குற வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்திக்கிட்டு அடுத்த இடத்தை நோக்கி முன்னேறி போய்கிட்டே இரு. நான் உன் கூடவே இருந்து உனக்கு வழிகாட்டியாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்குறேன். யார்கிட்டையும் குரலை உயர்த்தி சத்தம் போட்டு பேசாதே. அதுக்கு பதிலாக உன் தரத்தை உயர்த்து. உன் வாழ்க்கையை உயர்த்து. உன் திறமையை உயர்த்து. உன் தரம் உயரும்போது, உன் திறமை உயரும்போது, உன் வாழ்க்கை உயரும்போது நீ மெதுவாக பேசினா கூட அதற்கான மதிப்பு மிக பெருசாக இருக்குமே செல்லமே. நீ கத்தி பேசாமல் உன் செயல்கள் கத்தி பேசுகிற அளவுக்கு இருக்கும்படி காட்டு. உன் செயல்கள் சரியாக இருக்கும்போது, உன் வெற்றி மிக பெருசாக இருக்கும்போது இந்த உலகம் உன்னை பார்க்குற விதமே மாறிடும். மதிப்பும் மரியாதையும் மிக பெரிய அளவில் உன்னை வந்து சேர்ந்துடும். அமைதியாக இரு. அடுத்தவங்க அமைதியாக இருக்கணும்னு எதிர்பார்க்காம நீயே அமைதியாக மாறிடு. அடுத்தவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டே அவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருக்க வேணாம். அடுத்தவங்க தப்பு செஞ்சாங்கன்னா அதை இந்த சாயப்பாவும் பிரபஞ்சமும் நாங்கள் பார்த்துக்குவோம். இந்த உலகத்தில் உன்னுடைய தவறு என்னவோ, உன்னுடைய குறை என்னவோ அதை நீ திருத்திக்கொள்ள தயாராகு. அதை புரிஞ்சுக்கிட்டினா ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை உனக்கு வரமாக இருக்குமே செல்லமே. உன் அறிவை பெருக்கிக் கொள்ளவும், திறமைகளை அதிகரித்து கொள்ளவும், சூழ்நிலையோடு பொருந்தி போகவும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். உன்னால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய். யாராவது தப்பு செஞ்சாலும் அதை மன்னிச்சு பொறுத்து போக கற்றுக்கோ. உன்னை ஊக்குவித்து பாராட்டி உயர்த்தி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எந்த சூழ்நிலையிலையும் எந்த விஷயத்திலும் தயக்கம் வேண்டாம். தைரியமாக பேசு. கூட இருக்கிறவங்களோட அனுசரித்து போக கற்றுக்கோ. பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு கூச்சத்துக்கு விடை கொடுத்துட்டு உனக்கான விஷயங்களை உன் வாழ்க்கையில் சிறப்பாக செஞ்சிடு. நீ விரும்பிய அனைத்தையும் சிறப்பாக பெற்று வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுவேன். இந்த பிரபஞ்சம் மிகவும் பெருசு. அதிலிருந்து உனக்கானது கிடைக்கணும்னா நீ நம்பிக்கையோட விடாமுயற்சியோட உன் உழைப்பை செய்யணும். எந்த அளவுக்கு நம்பிக்கையும் விடாமுயற்சியும் உழைப்பும் உனக்குள்ளே இருக்கோ, ஆர்வத்தோடு உனக்கான செயல்களை திடமாக நீ செய்கிறாயோ, அந்த அளவுக்கு ஆணித்தரமான வெற்றிகள் உன் வாழ்க்கையில் அழகாக வந்து சேர்ந்துடும். உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதையும் செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத.
நீ கேட்டதையெல்லாம் இந்த கைகளாலேயே ஆசீர்வதிச்சு உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்த்துருவேன். பொறுமையாக இருக்கிறவங்க பொக்கிஷமான வாழ்க்கையை அழகாக வாழ முடியும் என் செல்லமே. நீ எப்போதெல்லாம் பலவீனம் அடைகிறாயோ, எப்போதெல்லாம் உன் மனசுக்குள்ள குழப்பமும் பயமும் வருதோ, அப்போதெல்லாம் ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சுக்கோ. உன் வாழ்க்கையை எழுதுறது நீதான். உன் வாழ்க்கையின் திரைக்கதை எழுத்தாளன் இந்த சாயப்பா நான் தான். நீ என்ன செய்கிறியோ அதுக்கான பலனை தான் நான் உனக்கு கொடுக்குறேன். அதனால் எப்போதும் நல்ல செயல்களை மட்டுமே செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருந்துரு. உன்னுடைய முயற்சிக்கும் பயிற்சிக்கும் இடைவிடாது நீ ஆர்வத்தோடு செய்யும் வேலைகளுக்கும் இந்த சாயப்பா நல்ல பலனை கொடுப்பேன். உன் பிரார்த்தனைகளை எல்லாம் காது கொடுத்து கேட்ட நான் கண்டிப்பாக உனக்கான மகிழ்ச்சியை மிகப்பெரிய அளவில் உன் கைகளில் கொடுப்பேன். உன் கட்டுப்பாட்டில் இல்லாத, உன்னால் சரி செய்ய முடியாத விஷயங்களை நினச்சி கவலைப்படதை நிறுத்திட்டு உன் கட்டுப்பாட்டில் உள்ளவற்றை மட்டும் சரியாக செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. எந்த விஷயத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலான்னு தள்ளி போடாமல் தன்னம்பிக்கையோடு இன்னைக்கே அதை சிறப்பாக செய்ய பழகு. எந்த அளவுக்கு நீ எல்லா விஷயத்தையும் நாளைக்குன்னு தள்ளி போடுறியோ, ஒரு கட்டத்தில் அதை செய்கிறதுக்கான உனக்கு தைரியம் குறைஞ்சி நீ பலவீனமாக மாறிடுவ. தள்ளி போடும் செயல்கள் உன்னுடைய தன்னம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடும். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றங்களை நான் கொண்டு வருவேன். அடுத்தடுத்து நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு பல திருப்பங்களை உண்டாக்கி உன் குடும்பத்தின் எதிர்காலத்தையும் நான் சிறப்பாக அமைச்சு கொடுக்குறேன் என் செல்லமே. என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத. முடிஞ்ச அளவுக்கு கூட இருக்கவங்கக்கிட்ட அமைதியாக அனுசரித்து போக கற்றுக்கிட்டினாலே எல்லாமே நல்லபடியாக மாற ஆரம்பிச்சிடும். உன் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். திருமணத்துக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல வரனை அமைச்சு கொடுத்து வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியாய் வாழும்படியும், குழந்தை பேரோட 16 செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழும்படியும் இந்த சாயப்பா ஆசீர்வதிக்கிறேன். எல்லா மனிதர்களும் எடுத்தோடனே வாழ்க்கையில் ஜெயிச்சிட மாட்டாங்க, முன்னுக்கு வந்துட மாட்டாங்க. நிறைய கஷ்டப்பட்டு காயங்களை எல்லாம் பார்த்த பிறகுதான் கனவுகள் எல்லாம் நனவாகும். உன் வாழ்க்கையிலையும் உனக்கு இருக்கும் கனவுகளையும் கண்டிப்பாக நான் நனவாக்கி கொடுக்குறேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ தளர்ந்து போகாத. நடக்கிறதையெல்லாம் இந்த சாயப்பா நல்லபடியாக மாற்றி கொடுக்குறேன். இத்தனை நாட்களாக நீ பட்ட கஷ்டமும் வேதனையும் துன்பமும் துயரமும் முடிவுக்கு வருவதற்கான நேரம் வந்துருச்சு. என்னை தேர்ந்தெடுத்து வணங்கி என்னையே நம்பி வாழும் உனக்கு எந்த விதத்திலும் நான் துன்பங்களை கொடுத்துடவே மாட்டேன். முழுவதுமாக என்னை சரணாகதி அடைஞ்சிட்டு உன்னுடைய முயற்சிகளை மட்டும் நீ தொடர்ந்து செஞ்சினா போதும். இந்த சாயப்பா உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை கொண்டு வந்து கொடுத்துருவேன். நீ எதிர்பார்க்கிறத விட எல்லா விஷயங்களிலும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை உனக்கானதாக நான் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். இனி எல்லாமே நீ எதிர்பார்ப்பது போல நல்லபடியாகவே நடக்கும் என் தங்கமே.